நான் ஒரு முட்டாள். போயும் போய் உங்ககிட்ட வந்த பாரு. தம்பியோட பாசம் என்ன பைத்தியமாக்கிடுச்சு. நில்ல சிக்கந்தர். உன்னோட தம்பி என்னோட தம்பி மாதிரி. நானே போய் அவனை கூட்டிட்டு வரேன். சார், நீங்க உன்ன மாதிரி பொறுப்பில்லாத இன்ஸ்பெக்டரோட நடத்தையினால போலீஸ் கமிஷனரே இங்க வர வேண்டியதா போச்சு. போனை கீழே வச்சதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். காரணம் என்னன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும் சார். ஷட் அப். இன்னைக்கு எஸ்பி அருண் வீட்ல அராஜகம் நடந்திருக்கு. நாளைக்கு உங்க வீட்ல நடக்கலாம். நாளைக்கு வேற போலீஸ் ஆபீசர் வீட்ல நடக்கலாம். உன்னோட லிமிட்லயே இரு. நான் சொல்ற வேலையை உடனே செஞ்சு முடிக்கிற ஒரு சாதாரண எஸ்ஐ தான் நீ. ஞாபகம் வச்சுக்க. சாதாரண எஸ்ஐயா இருந்தாலும் நான் கடமை தவற மாட்டேன் சார். வாய மூடு. நான் வாயை மூடுறது இருக்கட்டும் சார். இந்த நாட்டுல அராஜகம் பண்ணிட்டு இருக்கவங்க வாயை நிரந்தரமா மூடணும். அது உங்களால முடியுமா சார்? உன்னோட இந்த பிரசங்கத்தை நிறுத்திக்கிட்டு டைகரை லாக்அப்ல இருந்து வெளியில விடு. நான் எஸ்பி அருண் சார் உத்தரவு இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். எஸ்பி அருண் பெரியவனா இல்ல நானா? இவரை எப்படி ரிலீஸ் பண்ணனும் எனக்கு தெரியும். Now you go to my office and wait for my instructions. This is an order. பாரு பாரு எப்படி முழுங்கான் பாரு. அண்ணா, நான் இப்படி சாப்பிட்டாதான் நாளை கமாண்டோ ட்ரைனிங்ல உங்க பேரை காப்பாற்ற முடியும். நீ எப்படி வேணா சாப்பிடுப்பா, ஆனா நல்ல கமாண்டோவா வந்தா சரி. அச்சச்சோ, ஏங்க அவனை சாப்பிட விடாம இப்படி படுத்துறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நல்லதுதானே சொல்றேன். ஓகே அண்ணா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன். போதுமா? நீ நல்லா இருந்தா சரி. நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். நீ என்னமோ பெருசா உன்ன இந்த அரசியல் உலகத்திலேயே ராஜான்னு சொல்லிட்டு இருந்தியே. இப்ப என்னாச்சு? சாதாரண ஒரு போலீஸ்காரன் சீட்டை கிழிக்க போய் உன் சீட்டை கிழிஞ்சிருச்சு. வெந்த புண்ணல வேலை பாய்ச்சாத டைகர். அவமானங்கிற விஷத்தை குடிச்சிருக்கிற இன்னைக்கு அது என்னோட ரத்தத்துல கலந்து உடம்பெல்லாம் எரியுது. எங்க கையால எங்க எதிரிங்களுக்கு தீ வைக்க வேண்டிய நீ இன்னைக்கு நீயே எரியுற. உனக்காக நாங்க எவ்வளவோ செஞ்சிருக்கோம். அதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாத நீ எல்லாம் ஒரு எம்எல்ஏ. என்னால உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த காரியம் நடக்கலையா? சொல்லு டைகர், சொல்லு. என்ன செஞ்சிருக்க? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி டென்ஷன் ஆகி அனாவசியம் சண்டை போடுறீங்க? சீஃப் மினிஸ்டர் என் ஃப்ரெண்டு தான், அவனை வச்சு எது வேணா சாதிக்கலாம் சொன்னீங்க. இப்ப என்னாச்சு பாத்தியா? தெருநாய் அடிக்கிற மாதிரி உன்னை கேவலமா பேசி அவமானப்படுத்தி வெளியே அமைச்சிட்டான். எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு பழி வாங்கணும் சிக்கந்தர். அந்த சீஃப் மினிஸ்டரை எப்படியாவது ஒழிச்சு கட்டு. அந்த சீஃப் மினிஸ்டர் செத்து போனா அந்த பதவிக்கு வரக்கூடிய உன்னோட நண்பன் தரம்தாஸ் என்கிட்ட 40 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த மாநிலத்து முதலமைச்சர் ஆயிட்டேன்னா உன்னோட ஆட்சிதான் இங்க நடக்கும். அதுக்கப்புறம் இந்த மாநிலத்தோட சட்டம், காவல்துறை, நீதித்துறை எல்லாம் நீ சொல்லபடிதான் நடக்கும். இந்த பாரு சிக்கந்தர், நாம நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். உன்கிட்ட பலம் இருக்கு, என்கிட்ட புத்தி இருக்கு. நீ என்கிட்ட நன்றி விசுவாசத்தோட இருப்பேன்னு நம்புறேன். உங்க உப்பு சாப்பிடறல்ல, உங்களுக்கு விசுவாசமா தான் இருப்பேன். அது சரி, அரசாங்கம் போடுற உப்பையும் தின்றல்ல. அதெல்லாம் சரிதான். யாருகிட்ட எவ்வளவு வாங்குறோமோ அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்க முடியும். அதாவது அரசாங்கம் கொடுக்கிற சம்பளம் இந்த காக்கி சட்டை சுமக்கிறதுக்கு மட்டும்தான். மத்தபடி நான் வீடு கார் வாங்கறதுக்கு நீங்க தானே சார் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றீங்க. எப்படியோ எஸ்பி அருண் எனக்கு ஒரு தொல்லையாவே இருந்துகிட்டு இருந்தான். இப்ப ஒரே கல்ல 2 மாங்கா சிஎம் நீங்க தீர்த்து கட்ட போறீங்க. அதே சாக்கா வச்சு எஸ்பி நான் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் சார். சிக்கந்தர், இன்னைக்கு சாயந்தரம் பக்கத்தூர்ல நடக்கிற பங்கனுக்காக முதலமைச்சர் போறாரு. பிரதர், நான் எல்லா பிளானும் பண்ணிட்டேன். ஆண்டவன் துணை இருந்தா நம்மள யாரும் அசைக்க முடியாது. வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்குல்ல, எடுத்துக்க. அவங்க கல்யாணத்துக்கு உதவும். எடுத்துக்க. ஐயா, இது சிஎம்மோட சம்பந்தப்பட்ட விவகாரங்க. என் வேலை பறி போயிடுங்க ஐயா. ஏய், உனக்கு உயிர் முக்கியமா இல்ல வேலை முக்கியமா?
நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே இரு. அதுதான் உனக்கு நல்லது. மற்ற விஷயங்களை எங்க ஆளுங்க கூடவே இருந்து பாத்துக்குவாங்க. சார் சிஎம் பண்ணி கேட்டுக்கிட்ட வந்துருச்சு சார். அந்த எஸ்பி அருண் எங்க இருக்கான்? டோன்ட் வரி, அவன் சிஎம் கூட இல்ல, அவன் டியூட்டியை வேற இடத்துக்கு மாத்திட்டேன். என்னாச்சு? ஏன் வண்டி நிக்குது? ரயில்வே கிராசிங் நினைக்கிறேன் சார். ஓஹோ. வரங்கய்யா. என்ன விஷயங்கய்யா? கேட் எதுக்கே மூணு? சிஎம் சார் இந்த ரூட்ல வரான்னு உனக்கு தெரியாது? மன்னிச்சிருங்கய்யா. இப்ப திறக்கிறங்கய்யா. ஹரியோ ஃபாஸ்ட். இப்ப திறந்துருங்கய்யா. வண்டி எடு. தூள் கிளப்பிட்ட சிக்கந்தர், நீதான் என்னோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்ற போற. இப்ப நான் சீஃப் மினிஸ்டர் ஆக போறதை யாராலையும் தடுக்க முடியாது. இனிமேல் இந்த ஸ்டேட் பூராவும் நம்மளோட அதிகாரத்தின் கீழே நடக்க போகுது. ஹலோ, ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் உங்ககிட்ட தான் சொல்றேன். எனக்கு தெரியும், நீ என்கிட்ட தான் சொன்னேன்னு. உனக்கு கேட்கட்டுமா? கேளு. எதுக்காக என் பின்னாடியே சுத்துற? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கலையே அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது. நீ என்ன காதலிக்கிற, ஆனா ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிற. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த தப்பான எண்ணத்தை உன் மனசுல இருந்து எடுத்துரு, புரிஞ்சுதா? ஏய், இதெல்லாம் நீ மனசார சொல்றது இல்ல. ஒரு நாள் நீயே என்கிட்ட சொல்லுவ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. கோபப்படாதீங்க சார். நாங்க என்ன சொல்ல வரோம்னா, போலீஸ்காரங்க முன்னாடி ஒரு சாதாரண ஆளை கொலை பண்ணிருந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த மாநிலத்தோட சிஎம்ஏ கொலை பண்ணிருக்காங்க, அதுவும் போலீஸ்காரங்க பந்தோபஸ்து இருக்கும் போதே. இது உங்க மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப அவமானமா இல்லையா சார்? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மிஸ்டர். சார், இந்த சிட்டி போலீஸ் கமிஷனரா உங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? இத பாருங்க, கொலைக்காரங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு உறுதியா சொல்றேன், உண்மை என்னன்றத பொதுமக்களுக்கு நிச்சயமா தெரிவிப்போம். தரம்தாஸுக்கும் உங்களுக்கு நெருக்கமான சம்பந்தம் இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சார், சிக்கந்தருக்கும் உங்களுக்கு கூட. யார பார்த்து என்ன சொல்ற? விஷயம் என்னன்னா, சிஎமோட மர்டர்ல அந்த சிக்கந்தருக்கு சம்பந்தம் இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சார், எஸ்பி அருண்குமார் அந்த இடத்துல செக்யூரிட்டி இன்சார்ஜா, அதாவது அந்த இடத்துல எஸ்பி அருண்குமார் செக்யூரிட்டியா இருந்திருந்தா இந்த கொலை நடந்திருக்காதுன்னு பேசிக்கிறாங்க சார். எஸ்பி அருண்குமாரோட பொறுப்பற்ற செயலாளர் இந்த கொலையே நடந்திருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமா, நானே எஸ்பி அருண்குமார சிஎம் சாரோட ஃபங்க்ஷனுக்கு செக்யூரிட்டியா போக சொன்னேன். ஆனா அவர் செக்யூரிட்டியா போகிறதுக்கு மறுத்துட்டார். காரணம் என்னன்னா, அன்னைக்கு அவர் மனைவியோட பிறந்த நாள். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கு அவர் மனைவியோட பிறந்த நாள் இல்ல. அப்படின்னா சிஎம் சாரோட கொலைக்கும் எஸ்பி சாருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படின்னு நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். நீங்க கிளம்புறீங்களா? ப்ளீஸ், நீங்க ஆபீஸ்க்கே வாங்க. ஆமா, தேங்க்யூ. ஓகே. இங்க பாருங்க, உங்களோட நேர்மைக்கும் நன்னடத்துக்கும் கிடைச்ச பரிசு. கமிஷனர் எவ்வளவு சொல்லியும் நீங்க சிஎமோட செக்யூரிட்டிக்கு போகலையா? உங்க அஜாக்கிரதையால தான் இந்த சிஎமோட கொலை நடந்ததா போட்டிருக்காங்க. என்ன இதெல்லாம்? என் நேர்மைக்கு கிடைச்ச பரிசு. சிஎம் சாரோட கொலைகேச திருச்சு விட்டு இந்த எஸ்பி அருணோட கேரியர்ல மறக்க முடியாத களங்கத்தை நீ ஏற்படுத்திட்ட. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. ஞாபகம் இருக்கா கமிஷனர்? உனக்கு நான் பல தடவை வார்ன் பண்ணிருக்கேன். உன்னோட இந்த நடவடிக்கையெல்லாம் நீ மாத்திக்க.
இல்லனா போலீஸ்காரன் கையாலேயே நீ செத்து போயிடுவேன். நான் எவ்வளவு சொல்லி நீ திருந்துற மாதிரி தெரியல. எப்பவும் பதவி நீ தவறான முறையிலேயே பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்க. Now you shut up and get out. நான் உனக்கு மறுபடியும் நினைவுபடுத்துறேன். நாளைக்கு காலையில பத்திரிகையில சிக்கந்தரோட சேர்ந்து இந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாரும் உன்னையும் சேர்த்து நீங்க பண்ண குத்தங்களை ஒத்துக்கணும். அப்படி நீ செய்யலன்னு வச்சுக்க, உன்னை நான் ஷூட் பண்ண வேண்டி இருக்கும். இப்ப நான் சொல்றதை நீ சாதாரணமா எடுத்துக்காத. I will do it. Shit! யார் நீ? ஜெகன தெரியாதவங்க இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. நீ என்ன பெரிய ராஜாவா இல்ல மந்திரியா தெரியறதுக்கு? என் கையில ஓங்கி விட்டனா 32 பல்லும் எகிரிடும். போடா இங்க இருந்து. போறேன், கண்டிப்பா போறேன். ஆனா தனியா இல்ல, ஒன்னை இழுத்துக்கிட்டு தான் போவேன். என்னம்மா? பாட்டி பாட்டி இங்க பாரு பாட்டி, இவன் தானே எங்க அப்பாவை அநியாயமா சுட்டு கொன்னது. அஜித் குமார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. இனிமே நான் எந்த தப்பான காரியம் பண்ண மாட்டேன். ரொம்ப நேர்மையா மாறணும்னு நினைச்சியா? எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சதுக்கு இதுதான் தண்டனை. ஆமாமா, இவனேதான் உங்க அப்பாவை கொன்னவன். எங்க அப்பாவை கொன்னவனை நான் பழி வாங்குவேன். என் அம்மா சிந்திர ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவன் பதில் சொல்லி ஆகணும். அவனை நான் உயிரோட விட மாட்டேன். இல்ல கண்ணு, அப்படி எதுவும் செஞ்சிடாத. ஏற்கனவே என் மகனை பறி கொடுத்ததை என் மனசு தாக்கல. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு? இல்ல பாட்டி, எனக்கு எதுவுமே ஆகாது. பாட்டி, நீங்க என்ன மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. நான் எரிமலையா மாறி அந்த அயோக்கியனை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறேன். நீ எங்க அக்காவோட பொண்ணா? மாமா, உங்களால எனக்கு ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியிருக்கு.
அதுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க இந்த ஊர்லயே பெரிய தாதா. எங்க அப்பாவை கொண்ட அந்த கமிஷனரை நான் எப்படியாவது பழி வாங்கியே தீரணும். மாமா, நீங்க தான் அதுக்கு உதவி செய்யணும். நீங்க பக்கபலமா இருந்தா அந்த அயோக்கியனை நான் ஈஸியா அழிச்சிருவேன். நானும் பல பேருக்கு இந்த ஊர்ல தாதாவா இருக்கிறவன் தாமா. இங்க எத்தனை கொலகாரனுங்க இருக்கானுங்களோ அத்தனை பேரை பத்தி எனக்கு நல்லாவும் தெரியும், நல்லாவும் புரியும். அந்த கமிஷனரை பழி வாங்குற விஷயத்தை என்கிட்ட விட்டுடு. அவன் எங்க போனாலும் என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேமா. ஆனா கண்ணினி, இந்த பகை உணர்ச்சியை விட்டுட்டு நிம்மதியா இருமா, வீட்டுக்கு போயிடுமா. உங்க அம்மா உனக்காக கவலைப்பட்டு இருப்பா, வீட்டுக்கு போமா. அது வந்து மாமா, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. கிளம்புமா, கிளம்பு கிளம்பு, சீக்கிரம் வா. மாமா என்னாச்சு? வாங்க உள்ள வாங்க. இல்லம்மா, அது வந்து அக்காவை நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேம்மா. அப்புறமா பாக்குறீங்களா? ஏன், என்னாச்சு? இல்லம்மா, நீ உள்ள போற. அக்காவை விசாரிச்சதா மட்டும் சொல்லு. வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வர மாட்டேனா எப்படி? வாங்க உள்ள வாங்க. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீமா. நான் ஒரு ராசி இல்லாத ஆளுமா. நான் எங்க கால் எடுத்து வச்சாலும் அங்க இருக்கிற குடும்பமே சின்ன பின்னமாகி சிதறி போயிடுமா. அதனாலதான் நான் உள்ள வரலன்னு சொல்ற, புரியுதா? மாமா, எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. சரி, நீங்க எங்க இருங்க, நான் உள்ள போய் அம்மா கூட்டிட்டு வரேன். ஆண்டவா, எங்க அக்கா குடும்பம் நல்லா இருக்கு. நீங்க ஏய், எங்க எடுத்துட்டு போற என்ன?